கொடநாடு கொலை கொள்ளை மர்மத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்துவிட்டு விசாரணையை சந்திக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் திமுக நிர்வாகி எஸ். ராஜு இல்ல திருமண விழா இன்று நடைபெற்றது. இந்த திருமண விழாவை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமை ஏற்று நடத்தி வைத்து லோகேஷ், ஜெயஸ்ரீ தம்பதிக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி பேசிய திமுக தலைவர், ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு கொடநாடு பங்களாவில் சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோர் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கைப்பற்றுவதற்காகவே கொலை கொள்ளை சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் கொலை குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஊழல் வழக்கில் ஜெயலலிதா சிறை சென்றதைப் போல கொலை வழக்கில் தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சிறை செல்வார் என்று மு.க.ஸ்டாலின் கூறினார். முதலமைச்சர் பதவி காலியாக போகிறது என்பதை அறிந்து அதனை கைப்பற்றுவதற்காக துணை முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தியிருப்பதாக செய்திகள் வருவதை திமுக தலைவர் சுட்டிக்காட்டினார். இன்றைக்கு யாகம் நடந்தவருக்கு இதற்கு என்ன சம்பந்தம் கேட்கலாம். நீங்க இதுதான் முக்கியமான சம்பவம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, ஆக இந்த வழக்கெல்லாம் முடிக்கிற இடத்துல நிச்சயமா எடப்பாடி உள்ள போயிடுவாரு. அது ரொம்ப லேட் ஆகணும், சீக்கிரமா முடிச்சாதான் நான் முதலமைச்சரா போய் உட்கார முடியும். ஆகவேதான் இந்த யாகத்தை அவர் நடத்தியிருக்கிறார் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஒண்ணு முதலமைச்சரா வரணும்னு ஆசைப்பட்டு நடத்திருக்கலாம், இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய கோப்புகளை எரிக்கிறதுக்காக நீ யாகம் நடத்திருக்கிற அப்படின்னு பகிர குற்றச்சாட்டை நான் சொல்றேன். இதற்கு யாகம் நடத்திய, கோட்டைகளை யாகம் நடத்திய, துணை முதலமைச்சர் அறையிலே யாகம் நடத்தி இருக்கக்கூடிய OPS இதற்கு பதில் சொல்லியே தீரணும்.